வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் ரத்னம். ஹரி அவங்களுடைய டைரக்ஷன்ல, விஷாலுடைய நடிப்புல, டிஎஸ்பியோடைய மியூசிக்ல வெளிவந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரத்னம். ரத்னம் திரைப்படத்தினுடைய டைரக்டர் ஹரி அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சுகுமாரன் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் டி.எஸ். ஜெய் அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத். அண்ட் இந்த ரத்னம் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறவங்க விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு, சமுத்திரகனி, கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, அண்ட் ஒரு பொண்ணுக்காக ஃபைட் பண்ணக்கூடாது, நிறைய சம்பவங்கள் நடக்குது படத்து ஃபுல்லாகவே. இல்லை முக்கியமாக படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்க மாட்டுது. அண்ட் அதை தாண்டி அவங்க குடும்பத்தின் சார்பாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதுக்காக தட்டி கேட்கறதுக்காக வரக்கூடிய ஒரு ஹீரோ. அண்ட் படம் ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக். ஃபைனலாக அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றதான் ஃபைனலாக நம்மளுக்கு ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன். எஸ், இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக விஷால் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரியா பவானி சங்கர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்காக, அதாவது நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ 2-3 வாட்டி எழுதுறாங்க. மேக்ஸிமம் 3 டைம்ஸ் எழுதுகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும்ல நீட்டில். அந்த மாதிரி அவங்க எழுதுறாங்க. அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்க மாட்டுது. ஸோ அதை நம்பி அதுக்காக கஷ்டப்படுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க, ஏன்னா இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதை தாண்டி அவங்களுடைய குடும்பத்தில் வேற ஒரு பிரச்சனைலாம் வருது. ஸோ தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து வராங்க. அண்ட் அவங்களுடைய ஃபேமிலி வந்து அதில் கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விஷால் அவர்கள் வராரு. ஸோ விஷால் வந்து இந்த குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறாரு, அண்ட் அவங்கெல்லாம் யாரு, அண்ட் அவங்க கிட்ட இருந்து எப்படி இவங்களை வந்து ஒரு கட்டமாக அவர் வந்து தப்பிக்க வைக்கிறாரு. அண்ட் அதையும் தாண்டி விஷாலுக்கும் பிரியா பவானி சங்கர் அவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்க வந்து லவர் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் கிடையாது, இல்லை பிரதர் அண்ட் சிஸ்டர் சொல்கிற மாதிரி இல்லை. அதை தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு ஸ்டோரி தான். அண்ட் ஃபைனலி அதை வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட. அண்ட் இதுதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய பிரியா பவானி சங்கர் அவர்கள் செகண்ட் டைம் வந்து ஹரி அவங்களுடைய டைரக்ஷனில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி யானை படத்துலையும் ஒரு மாதிரி ரொம்ப லைவ்லியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் இந்த படத்துலையும் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் யோகி பாபா அவர்களுடைய கவுண்டர் காமெடி ஹியூமர் சென்ஸ் அங்கங்கே கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் சமுத்திரகனியாக இருக்கட்டும், கௌதம் வாசுதேவ் மேனனாக இருக்கட்டும், அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி மற்றும் விஷால் அவங்களுடைய காம்பினேஷனில் உருவாயிருக்கக்கூடிய 3வது திரைப்படம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பூஜை, அதுக்கு முன்னாடி தாமிரபரணி. இந்த படத்தில் இருக்கக்கூடிய கதை களமாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய ஆக்ஷன் பிளாக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அண்ட் ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கிரிப்ட் தாமிரபரணியில் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த ஒரு என்ன சொல்கிறது, நெல்லை தமிழோட சேர்ந்து அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அண்ட் அதே மாதிரி பூஜை பார்த்தீங்கன்னா, பூஜையில் கொஞ்சம் வந்து சிட்டி சைடும் காட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்களுடைய ஊருக்கு போயிட்டு அந்த பக்கத்து சைடும் காட்டியிருப்பாங்க. அதுலேயும் வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கும். அண்ட் ஃபேமிலியை தாண்டி ஆக்ஷன் பிளாக்கும் நல்லா கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஹரி படங்களுடைய எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்ட மாதிரியான ஒரு கலவையாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த படத்தில் ஆக்ஷன் பிளாக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லைங்க. எப்பவுமே ஹரி படம்னாலே தெரியும், அவருடைய படத்தில் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே போல தான் இதுலேயும் வந்துட்டு செம்மையான ஆக்ஷன் பிளாக் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வெட்டு குத்து ரத்தம் அப்படி தான் போயிட்டு இருக்குது. அண்ட் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ரத்தனம் அப்படின்ற போது ரத்தம் அப்படின்றது தான் படத்தினுடைய டைட்டிலாகவே வச்சுருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ரத்த வெள்ளமாக தான் படம் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் திரைப்படம் எனக்கு ஆக்ஷன் பிளாக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஆப்டான ஒரு மூவின்னு சொல்லலாம். பட் குட்டீஸ் எல்லாம் கொண்டுட்டு போனோம்னா, ஒரு சில குட்டீஸ்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ரத்தம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்காதுன்றவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டான ஒரு கதைக்களம். அண்ட் அதை தாண்டி இந்த படத்தில் விஷால் அவர்களுடைய ஆக்டிங் அஃப்கோர்ஸ் இஸ் ஆஸ் யூஷுவல். அவருடைய எக்ஸ்ட்ராடனரியான ஆக்டிங் அப்படின்றத தாண்டி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அவர் வந்து ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால அந்த கேரக்டரோட நம்மளால கனெக்ட் ஆக முடியாது. அதே போல் இதுலேயும் அங்கங்கே கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அண்ட் இதில் வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்கான ஒரு ஆக்ஷன் பிளாக் கண்டினியூஸாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து இப்போ வரைக்கும் நம்ம மனசில் கொஞ்சம், ஏன்னா இப்போ இதுவாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், சிங்கம் பாடல் எல்லாமே வந்து நம்மளுக்கு டக்குன்னு அப்படி கனெக்ட் ஆகிற விதமாக இருந்தது. ஸோ டிஎஸ்பி அவர்களுடைய அந்த சிக்னேச்சர் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது இந்த படத்தில் அப்படின்னு வேணால் சொல்லலாம். பட் ஆனால் பாடல்கள் நல்லா தான் இருக்குது. பட் டிஎஸ்பியா அப்படின்ற அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். அண்ட் படத்தினுடைய எடிட்டர் டி.எஸ். ஜெய் அவர்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. அதே போல் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சுகுமாரனும் அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாமே நல்லா இருக்குது.
பட் ஸ்டில் ஹரி அவர்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் த கெரியர்ல என்ன மாதிரியான படங்கள் கொடுத்தாரோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரியான கதைக்களம் தான் இருக்குது. இப்பத்திய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி அதை பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து யானை படம் வந்து கூட நிறைய ஹரி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து என்னங்க கொஞ்சம் ஹரியுடைய அந்த இன்டென்சிட்டி இல்லாத மாதிரி இருக்கே, கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்ற ஃபீல் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டோரி வைஸ் அது ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட், என்ன ஃபினிஷிங் பாயிண்ட் அப்படின்ற கிளாரிட்டியோட நம்மளுக்கு வந்து புரிஞ்சுது. பட் இந்த படத்துல எங்கெங்கேயோ கொஞ்சம் மிஸ் ஆகுது, ஹரியுடைய படம் தானா அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற விதத்துல தான் இருக்குது. கொஞ்சம் கம்பேக் ஹரி அவர்களுடைய படத்தை பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆவலோட இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் இது வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இருக்குது. அண்ட் ரொம்பவே அழகா இதுல வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்விஸ்டோட பிரியா பவானி சங்கருடைய கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கதைக்களம் வந்து ரொம்ப அழகான ஒரு கதைக்களம் கூட சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த வீக்கெண்ட் ஒரு ஆக்ஷன் பிளாக்கான அண்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ரத்தனம் திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.